ஆல்பரபெல்லோ போகிற வழி இது. அந்த ஆல்பரபெல்லோ போகிற வழி வந்து சூப்பராக அழகாக இருந்தது. அது கொஞ்சம் உயரமான இடம், நல்ல வடிவான இடம். பாருங்கள், நீங்களும் பார்த்து ரசிங்க. நான் உங்களுக்கு ஆல்பரபெல்லோட ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு வடிவாக விளங்கப்படுத்தி சொல்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கண்டு. இப்போ நாங்கள் ஆல்பரபெல்லோ கிட்ட நாங்கள் போகிற வழி பாருங்கள். நாங்கள் இப்போ கிட்ட வந்தாச்சு. இனி நாங்கள் அங்கே போய் வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். பாருங்க, இப்போ நாங்கள் ஆல்பரபெல்லோன்ற இடத்துக்கு கிட்ட வந்தாச்சு. இது வந்து ஆல்பெரோன்றது மரம், பெல்லோண்டா அழகு. இதைத்தான் அந்த இடத்துக்கு பேராக வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் நடந்து போகும்போது முதல் என்ட்ரன்ஸில் இருக்கிறது ஒரு சர்ச். பாருங்க, இப்போ நான் அந்த சர்ச்சை உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, இந்த சர்ச்சை நல்ல வடிவான சர்ச். முன்னாலேயே நாங்கள் வந்து இந்த சர்ச்சை நாங்கள் சந்திச்சுட்டு தான் நாங்கள் உள்ளே போகணும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நல்ல வடிவான இடம். நான் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியை விளங்கப்படுத்துகிறேன். பாருங்க, இந்த ஆல்பரபெல்லோவில் ட்ருல்லி வீடுகள், அதாவது ட்ருல்லி வீடுகள் தான் இங்கே நிறைஞ்சி இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி வந்து 16ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் தான் தொடங்கி இருக்கு. இங்கே இருந்த கன்வர்சானோ என்ற பிரபுக்கள் அங்கே இருந்த அந்த விவசாயிகளை வந்து சாந்தி இல்லாமல், அதாவது சிமெண்ட் இல்லாமல் வீடுகளை கட்டுங்கன்னு அவங்க நிர்பந்திச்சிருக்கிறாங்க. அந்த விவசாயிகளும் கல்லுகளை மட்டும் பயன்படுத்தி வீடுகளை கட்டி இருக்கிறாங்க. இது என்ன காரணம்னா, அந்த பிரபுக்களுக்கு வரி ஏற்புக்காகத்தான் இந்த நிபந்தனையை இவங்க விதிச்சிருக்கிறாங்க. இவங்களும் இப்படி வீடுகளை கட்டிட்டு வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாருங்க, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது அந்த பில்டிங்ஸ் தான். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இப்போ வந்து ஈவினிங், அதாவது மாலை நேரம், அதாவது எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சூரியன் மறைய போகுது, இன்னும் கொஞ்சத்துல மறைஞ்சிடும். பாருங்க, இந்த கூம்பு வீடுகளை பாருங்க. இந்த கூம்பு வீடுகள் வந்து மேலே வந்து சாம்பல் நிறமாகவும் அந்த கட்டிடம் வந்து வெள்ளை நிறமாகவும் தான் இருக்கும். பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குண்டு பாருங்க. பிறகு போக போக இந்த மக்களுக்கு இந்த வீடு ஒரு பிரச்சனையா இருந்தது. ஏனென்றா இந்த வீட்டில் ஒரு கல்லை நாங்கள் நகர்த்தினால் அப்படியே வீடு இடிஞ்சு விழுந்துடும். அதனால பிறகு இவங்க காலம் போக போக இவங்க நேபிள்ஸ் மன்னன் 4ஆம் பெர்டினாண்ட போய் இவங்க ஒரு மனுவை கொடுத்துருக்குறாங்க. அந்த மன்னன் வந்து 1797ஆம் ஆண்டு மே 27ஆம் திகதி இந்த இடத்தை வந்து அரச நகரமாக உயர்த்தினார். இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற இந்த ஷாப்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கடைகளை வச்சிருக்கிறாங்க. இப்ப வர்ற டூரிஸ்டுக்காக பாருங்க. அதுல வந்து இந்த ட்ருல்லி வீடுகளை வந்து மேக்னெட், ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மேக்னெட்டா அவங்க வந்து செய்து வச்சிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குண்டு, எவ்வளவு வடிவா, இப்ப நல்ல வடிவா அதெல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க. அரச நகரமாக உயர்த்தின பிறகு மக்களுக்கு வந்து சிமெண்டால இந்த வீடுகளை கட்டலாமண்டு ஒரு அனுமதி அளிக்கப்பட்டது. பிறகு இவங்க இதை சிமெண்டால வச்சு இவங்க பூசி எல்லாம் வடிவா கட்டி இருக்கிறாங்க. பாருங்க ஒவ்வொரு கல்லா வச்சு எவ்வளவு வடிவா அதை வந்து ஒரு என்ன சொல்ற சிமெண்டோட சப்போர்ட் இல்லாம எவ்வளவு வடிவா அதை கட்டி இருக்கிறாங்கண்டு. இதை இந்த மக்கள் வந்து ட்ருல்லி குடிசைகள் தான் சொல்லுவாங்க. இது பிறகு காலங்கள் போக 1996ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டதாம் இந்த ட்ருல்லி குடிசைகள். பாருங்க எவ்வளவு வடிவா இருக்குண்டு. உண்மையிலுமே மக்களோட அந்த புத்திசாலித்தனத்தை பாருங்க. பிரபுக்கள் அப்படி சொன்னாலும் இவங்க வந்து தங்களோட புத்திசாலித்தனத்தால எவ்வளவு வடிவா அந்த கூம்பு உள்ள வீடுகளை கட்டி இருக்கிறாங்கன்னு உண்மையிலே பார்க்க சந்தோஷமா இருந்தது. அதோட இங்க 1500க்கு மேற்பட்ட வீடுகள், அதாவது ட்ருல்லி குடிசைகள் இருக்குதாம். பாருங்க எப்படி இருக்குதுண்டு, எவ்வளவு வடிவா இருக்குண்டு. மக்களோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. உண்மையிலே ரசிக்கக்கூடிய இடமா தான் இது இருந்தது. நீங்களும் பார்த்து ரசிப்பீங்கன்னு நான் நம்புறேன்.
பாருங்க இந்த வீட்டு கதவுகளை பாருங்க இவ்வளோ வடிவாக மரத்தால் செய்திருக்கிறாங்கன்னு. உண்மையிலுமே அவங்க எவ்வளோ புத்திசாலித்தனமாக இந்த வீடுகளை கட்டி இருக்கிறாங்க. தங்களுக்கு பிரபுக்கள் அப்படி சொன்னாலும் அவங்களோட புத்திசாலித்தனத்தை வச்சு அவங்க இந்த வீடுகளை கட்டி இருக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்குதுண்டு. நான் உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இங்கே பாருங்க இந்த படிகள் எல்லாம் பாருங்க, மேலே இருக்க அந்த கல்லை பாருங்க, சப்போர்ட் இல்லாமல், சிமெண்ட் சப்போர்ட் இல்லாமல் அந்த கல்லுகள் சூப்பராக எவ்வளோ வடிவாக, அந்த படிகளை பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு நீங்களும் பார்த்து ரசிங்க. பாருங்க இதில் இருக்க வீடுகளை எவ்வளவு கலை நயத்தோட எப்படி கட்டி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இதில் ஒரு வீடு இருக்கு பாருங்க, பூவால் டெக்கரேட் பண்ணி வடிவாக அந்த வீட்டை வச்சிருக்கிறாங்க. உண்மையை பார்க்க ஆசையாக இருந்துச்சு. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. பாருங்க நல்ல வடிவான இடம் பாருங்க. பாருங்க இந்த ட்ருள்ளி குடிசைக்குள்ள பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அங்கே பாருங்க அந்த மேலே அந்த கூம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்ல வடிவாக இருக்கு. ஆனால் ஜில்லன் இருக்கும், இந்த வீட்டுக்குள்ள நல்ல ஜில்லன் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஷாப்ஸாக வச்சிருக்கிறாங்க, அதாவது சின்ன சின்ன கடைகளாக வச்சு டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்தையே மாற்றி வச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இதை வடிவாக எடுத்து உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க இது ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ இது ரெஸ்டாரண்ட்டாக வச்சுருக்குறாங்க. அந்த காலத்துல இவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்கண்டா அவங்களுக்கு இன்னும் ஏதாவது அவங்களுக்கு செய்யக்கூடிய தன்மை இருந்ததுன்னா புதுசு புதுசாக கட்டியிருப்பாங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நல்ல திறமையான மக்களாக இருந்திருக்கிறாங்க. நீங்களும் இதை பார்த்து ரசித்து கொண்டே வாங்க. அப்படியே உங்களுக்கு வீடியோவில் இன்னும் நிறைய வடிவான ட்ருள்ளி வீடுகளை காட்டிக்கொண்டே வருவேன் நான். இது ஒரு லெதர் ஷாப் உண்டு, லெதரால் செய்யக்கூடியது. அதாவது இது கையாலேயே செய்து வச்சிருக்கிறாங்க. இதை மக்கள் வந்து கைத்தொழிலாக செய்கிறதுன்னு நினைக்கிறேன். கைவினை பொருட்கள் பாருங்க எப்படி இருக்கு, எப்படி வடிவாக செய்து வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு. சின்ன சின்ன என்ன சொல்றது, பெல்ட் அப்படி ஏதாவது அந்த கையில் போடுறது, அதே போல் கிளிப்ஸ் எல்லாம் கையாலேயே செய்திருக்கிறாங்க பாருங்க. இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த பெல்ட் எல்லாம் பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. சின்ன சின்ன கிளிப்ஸை பாருங்க, அங்கே பாருங்க அதெல்லாம் கையாலேயே செய்திருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் பெண்கள் வந்து போட்டது தலைகளுக்கு. பாருங்க எப்படி இருக்குண்டு, சூப்பராக இருக்கு. நீங்களும் பார்த்து இது ரசிங்க பாருங்க. இதை இங்கே வர்ற டூரிஸ்ட் வந்து இதை வாங்கி அவங்க அந்த ஞாபகார்த்தமாக அதை கொண்டு போவாங்க பாருங்க வீடுகளுக்கு. அவங்க அலங்கார பொருட்களாகவும் தாங்க யூஸ் பண்ணுறதுக்கும் இதை வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க.
பாருங்கள், இந்த வீடியோவில் நான் நிறைய உங்களுக்கு ட்ருள்ளி குடிசைகளை காட்டியிருப்பேன். இனி நாங்கள் இப்படியே எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இனி இந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்த என்ட்ரன்ஸுக்கு நாங்கள் போக போகிறோம். இப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த வந்த தொடக்கமான இடத்துக்கு வர்றோம் பாருங்கள். உண்மையிலே சந்தோஷமாக இருந்த மனதுக்கு இந்த இடங்களை பார்க்குறது, அதாவது ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சு கொள்வது எல்லாமே எங்களுக்கு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள் இந்த வீடுகளை இப்போ கொஞ்சம் அந்த இரவாகி கொண்டு வருது. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. அதோட அந்த இடத்துல சின்ன ஆக்களுக்காக ராட்டினங்களை வச்சுருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல வடிவாக இருந்தது. நாங்கள் இனி அப்படியே நாங்கள் தொடக்கத்தில் வந்த அந்த சர்ச்சுக்கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.